நான் ஏடிஎம் மூடு. ஏய் சீ மூடுற வாயே. பசங்க அப்ப கார்டு போடுறோம். ஏய் அது கட்ட நாய். யாரு மேல கை வைக்கிற? எங்கடா வைக்கிற? எதுக்குடா வைக்கிற? ஏன் வைக்கிற? நாம எரிமேட்ட கத்துற. ராத்திரில கத்து கூடாது. நான் சொல்ற மாதிரி கத்தணும். அந்த கத்துலாம் கத்தணும். குட்டி நாய் மாதிரியா? ஆமாமா. என்ன ஆமாமா? என்னடா? ஏய் சி யா நீ அக்கா தங்கச்சி கூட பிறக்கல. அறிவுக்கிட்ட பையா பிறக்கல மட்டும் வேலை எடுத்து வேலை செய்யற ஒரு பொம்மனாட்டி வந்தது மேல வைக்க கீழே வைக்கிற அங்க வைக்கிறீங்க பையப்பா சொல்லி கொடுத்து கொண்டு மாட்டியா நீனு? கோம்பு டைம் வச்சா ஏய் பாருங்க வேண்டாம். என்ன கையில எல்லாம் பூ கட்டிட்டு கையில என்ன பூவெல்லாம் கட்டிட்டு வந்திருக்கு? என்ன விசேஷம்? என்ன நாது? நாத்தம் அடிக்க கூடாது. என்னது நாத்தம் அடிக்க கூடாது. என்னடா பாவாடிக்குள்ள நாத்தம் அடிக்கும். துவைச்சிட்டுனால துவைச்சிட்டுடா. இப்போ வரக்குள்ளதான் துவைச்சி எடுத்துட்டு வந்தேன். ஜெட்டி துவைக்காத போட்டோன்ட்டு இல்லையா? நான் ஜட்டி போடுற பழக்கமே இல்லை எனக்கு. என்னைக்கு பிரியா தூக்கிக்கலாம், காடு போட்டுக்கலாம் எப்படினாலும். என்னத்துல பின்னாடி காடு 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 ரேஷன் கார்டா? ஆஹா. ஏடிஎம் கார்டா? ஆஹா. பேன் கார்டா? உருட்டு காடு உருட்டு காடு. என்னென்னமோ கார்டு இருக்குன்னு அப்படி உருட்டு தெய்வே என்ன என்னன்னா புதுசா உருட்டு கார்டு என்னடா அது? எடுத்துட்டாரு பாரு காடுக்கு சின்னம். டேய் அது குச்சிடா. குச்சிதாமா கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துக்கலாம். குச்சி ஐஸ் சாமி நான் ஐஸ் சாப்பிடுறதில்ல. எனக்கு உடம்பு சரியில்லாத போனதுல இருந்து நான் ஐஸ் சாப்பிடுறதில்ல சாமி. சரி முந்தவாழ பழம் முந்தா வாழைப்பழம் என்ன வரும்? முந்து வாழைப்பழம் அதுவும் பிடிக்காது. அதுவும் பிடிக்கலையா? ஒரு வேக்க இது பிடிக்குமோ? எதுக்கு? இந்த பையன் சின்ன பையன் முளக்காய் சின்ன பையன் முளக்காய் முளக்கத்தை பிடிச்சிருக்கானா? ஆறுமாக்கும் சிறு முளக்கானாலும் சுறுசுறுப்பாக்கும். என்னாடி கவிடா முண்டி சரியான திக்கல் கூதி போன கிடையாது. என்ன பைத்தியா இருக்கு சொல்லுங்க. சரியான மென்டல் கிட்ட ஒரே நேரம் போட்டு போன தான் டென்ஷன் ஆகுது. என்ன உண்டு அப்படி? நான் மென்டலா? நீ மென்டல் இல்ல பைத்தியாசி. பைத்தியாசி என்ன பண்ணுவான்னு தெரியுமா? என்ன பண்ணக்கூடாது. எங்கே நில்லு. ஆள் சரியில்லை கிடப்பா. மாமா என்னை பார்த்ததே மாமா. என்னடா அப்படி மொழு மொழுன்னு? ட்ரெஸ் நல்லா இருக்குதான் தொட்டு பார்க்க சொன்ன உடனே நான். அது அங்கதானா? ஆமாமா அங்கதான் பட்டனுக்கிறது. சரி என்னை பார்த்தால் என்னை பார்த்தா எப்படியா இருக்குது? நீ முதல்ல நீ சொப்புடாமோ
சென்ட் நான் எங்கேயுமே வாங்கல. ஐயோ அப்பா, கிருஷ்ணகிரி டேமில் 10 மீன் சேர்த்து போனா கூட நாத்து அடிக்கிறது. சூப்பர் வாசனை. கமகமா கமகமா எங்கடா வருது? பாப்பா பாவாடிக்குள்ள இருந்து வந்துக்குது கமகமான்னு. ஆனா பாப்பா காவாயில பிள்ளை சேர்த்துக்கிறதா காணும். குத்து குத்தா குத்து குத்தா தேவன் பிள்ளாட்டங்குது. வரா இது. ஏண்டா குட்டியா? ஏண்டா மாமா பாப்பா எவ்வளவு சம்பளம் கொடுக்குறீங்க? காலையில இறந்தா 450 ரூபாய் கொடுக்கணும். எதுக்கு சம்பளம். டேய் காலையில இறந்தா 450. அப்ப நைட்ல இருந்தா நைட்லாம் கிடையாது. நைட்டுக்கெல்லாம் ஆட்டோ ஆடினா காலையில 450 ரூபாய். யாரு ஆடுறது ராத்திரிக்கு? ஏய், ஆட்டோ 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 யாரு ஆடுறது? ஆட்டோ யாரும் ஆடல. நாம ஆடணும். ஓ சரி, இவன் சம்பளம் கொடுக்குறிய பாப்பாவுக்கு ஒரு 3 ரூபாய் கொடுத்து உதவி பண்ண கூடாத கத்தாக்கு. எதுக்கு? விளையாடுக்கு. டேய் அருக்கட்ட நாயே வாடாங்க. எதுக்குடா 3 ரூபாய் கேக்குற? எங்க வீட்ல வந்து பாரு, மாடி மேல மாடி, அடுக்கு மேல அடுக்கு, பொட்டி மேல பொட்டி எத்தனையோ இருக்குது. எதுக்கு 3 ரூபாய் கெதி இல்லாத பண்ற நீ பார்த்து? எல்லாம் இருந்தாலும் இந்த ஆலயம் கொஞ்சம் பில்லு கிளீன் பண்ணிக்கணுமா? என்னடா பில்லு 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 பில்லு. ஏய் கணத்துல போட்டுக்கா சாமி, தப்புதண்டா பேசாத, கணத்துல போட்டுக்கா. ஐயோ குழந்தையா போகுது. அது விநாயகருக்கு இப்ப கும்பிடி கூட்டிருக்கு. விநாயகர் கூட திரும்பிட்டு இருக்கிறாரு போகுது. அதனால மாமா உன்னை பார்த்த உடனே எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது? சொல்றா மூணு தெலுங்குல. மச்சா 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 மச்சானே அழகு தெலே உம்மே அப்படி என்னடா வீட்டுல சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. போன் கொஞ்சம் ஆங்காது. அறிவே அப்படி இருந்தாலும் நடந்ததே தள்ளி நடக்க போறதை பத்தி பேச வேண்டும். நாடகம் என்ற நகைச்சுவை சிறிதளவு. அதனால தெய்வீக திருச்சபை நாடி அடியால் தோற்றமத்தனம் யார் என் நாட்டை சேர்ந்தவள், யாருக்கு மனைவி? ஆனா உனக்கு பச்சை குத்தனு பாக்கியசாலி. ஏன் எங்க அங்க குத்தின்னுக்குறான் பாரு, இங்க குத்தின்னுக்குறான், இன்னும் எங்க அங்க குத்தின்னுக்குறான்னு தெரியல. ஏய் அவனுக்கு குடுப்புல இருக்குது குத்துறான். ஆமாமா உனக்கு? எனக்கு குடுப்புன்னு பின்னாடி இருக்குதுமா. எங்க பின்னாடி? கொட்டாய் பின்னாடி. யார் என் நாட்டை சேர்ந்தவள், யாருக்கு மனைவி சொல்லணுமா இல்லையா? பா சொல்றவா. இந்த 56 நாட்டை ஆண்டு வரக்கூடியவர் யாரப்பா? பேரரசர். யாரு அவர் பேர் என்ன? பாதுஷா துரியன் மகாராஜா. பாதுஷாவா? டெல்லி பாதுஷா.
டெல்லி பாட்சா அப்படி சொல்லி ஆமா. அவருடைய மனைவியாக விளங்கக்கூடிய என் பேர் பெருந்தெருவாள். எவ்வளவு பெருசுமா உங்க தெருவு? ஏய், எங்க வீதி எவ்வளவோ பெருசு. அந்த வீதி 56 நாட்டுக்கே எங்களுதுதான் வெறி வீதி. உங்க வீதி பெருசு. ஆமாடா பெரிய வீதி. பெரிய வீதி. ஆமா, சின்ன வீதி இல்ல இது. பெரிய குடும்பத்துல பேசும் பெரிய ஏய், வீதிடா. ஆமா ஆமா. இந்த பெருந்தெருவாள் என்ற பேர் எப்படி வந்து தெரியுமா? எப்படி? முதலாக ஆ. இந்த அத்திபுரை ஆண்டு வரக்கூடிய ஆ. என் கணவர் பேர் என்ன சொல்லி சாமி? பேரரசர் துரியோதன மகாராஜா. அவருக்கு முதல் மனைவியாக வாய்த்தபடினால் என் அத்தையாக விளங்கக்கூடிய காந்தாரி அம்மையார் எனக்கு பெருந்தெருவாள் என்று பெயர் வைத்தார். ஓஹோ, மரிமக வச்சது. ஆமா, மருமகளடா அத்தை வச்சது. மாமியா. அதனால எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன உள்ள பேர்? வான்மதி. ஓஹோ, ரெண்டு பேர். எப்படி? வான் என்றால் என்ன? சந்திரன். மதி என்றால் சூரியன். ஏய், மாத்தி சொல்றடா. எப்படிம்மா? வான் என்றால் ஆ, என்ன? என்ன? சூரியன். மதி என்றால் சந்திரன். முன்ன என்ன சொன்ன? நான் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறது. இவ காலமா வெகானம் இல்ல. ஆ? உங்க சமாசாரம் உங்களுக்கு தான் தெரியும். என்ன சமாசாரம் பாரு, எங்க வீட்டுக்காருக்கு தான் தெரியும். படுத்துட்டு சின்ன பிள்ளைங்கிட்ட கேட்டா கூட அதுக்கு விளக்கம் சொல்லிருங்க. ஆமாமா. அதனால இரண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இரண்டு அழகின், அந்த சூரியன் சந்திரன் பார்த்தா எவ்வளவு அழகு இருக்கும்? சூப்பரா இருக்கும். அந்த இரண்டு அழகிற்கும் ஒப்பிடப்படியால் பிறந்தபடினால் இந்த பக்கம் சூரியன், ஏய், இந்த பக்கம் பாரு சந்திரன். சந்திரன். இந்த பக்கம் வெளியே இருக்குது, இந்த பக்கம் கரையே இருக்குது. ஏய், அந்த பக்கம் வெளியே, இந்த பக்கம் மஞ்சளா. ஆமாமா. என் சிறிய தந்தையாக விளங்கக்கூடிய சாச்சாதி எம்பெருமான் வைகுந்த வாத்தன் ஏழுமலை ரகுராமன் ஹரிகரி முச்சுதன் அச்சுதன் கோவிந்தன் கமல கண்ணன். இன்றைய தினத்தில் என்ன நாள்? இன்னைக்கு முகூர்த்த நாள், கிருஷ்ண ஜெயந்தி. ஆமா. யாருக்காக? உங்க ஆம்படியானுக்காக, உங்க அப்பா சித்தப்பாவுக்காக. சித்தப்பா பாரு, ஐயா ஏதோ வாங்கிக்கிறேன்னு நினைக்கிறேன் நானு. வாங்கிக்கிறமா, கூப்பன் போடுற ரேஷன் கார்டுல. இன்றைய தினத்தில் என் தந்தைக்கு என்ன நாள்? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, புகழ்ந்த நாள். ஆமா. அவர் எனக்கு வான்மதி என்ற பெயர் வைத்தார். ஆ. நாங்க வான்மதி என்று சொன்னாலும் நாங்க எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை பேர்? எப்படி இருக்குங்க தெரியுமா? எப்படி? ஆமா, 100 பேர். எத்தனைமா? என் கணவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 100 பேர். ஆமாப்பா, 100 பேருக்கு திருமணம் ஆயிடுச்சு. 3 பேருக்கு நீ வத்தியவா? ஏய், அப்படி கிடையாது. என் தங்கைமார் இருக்காங்க. தெரிஞ்சு பாருங்க. ஆமா, நாங்க 100 பேர்கள் தேவிமார்கள். சீரம் சிறப்புடனே ஒரே அரண்மனையில் எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் ஒத்துமையா. என்னது? 100 பேருக்கு சாப்பாடு. அது குஞ்சிடா. குஞ்சுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழம்பு வைக்கிறது கோழி குஞ்சு. கோழி குஞ்சு. ஆமாமா. நாங்க எப்படி வரோம்? எப்படி? ஒத்துமையா வாழ்ந்து வருகிறோம். ஆமாமா. இந்த தினத்துல ஏதோ காரணமாக என் மன்னவர் அழைப்புதல். நான் மட்டும் போனா நல்லா இருக்காது. அந்த புறத்தில் தங்கை மாதிரி இருக்காங்க, அழைத்து வந்தால் செல்லலாம்.
ரெண்டு எலும்புங்க தான் பிடின்னுதுங்க கறியே காண சூத்துல கொஞ்சம் இருந்தா கொடுக்கறது கொஞ்சம் கொடுக்கறதுக்கு எதுனா இருந்தா கூட வாங்கி வந்து ஆண்டவன் படிப்புனா அப்படிதான் இருக்கும். ஆனா கொஞ்சம் இடிக்கும். என்னது கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் வாங்கி. ஆமா எங்களுக்கு தானே இடிக்குது, உனக்கா இடிக்குது, உனக்கா இடிக்குது. போட அந்த பக்கம். சுத்து போடாதான் லைட் ஏறணும். சுத்து போடாத முன்னாடி ஓட்டி ஒரு 1000 அடினா கூட நடிச்சு அவளை அடிக்க மாட்டேன். ஏன்னா கொல்லிக்கு படாத இடத்துல பட்டு டெயில் போடுற மாதிரி. யாரு கூட்டி வந்த? யாரு கூட போன? சொல்லி ஊம்புலி போவியா போவியா? எதுக்கு போன? எதனா படாத இடத்துல பட்டு மோசமான பொம்பளைங்கடா. உள்ள லவுண்டிங்களா? பாப்பா தான் தெரியாம வருது. ஏமா அப்படிலாம் பண்ணக்கூடாது. அக்கா கேரா அக்கா கூட போன் உனக்கு சொல்றது வாயிட்டா? பயிர் நேரத்துக்கு இப்படி நடின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு சின்ன புள்ளையில நீங்க படிக்கிறதுக்கு வாதியார் கத்து கொடுக்குறாங்க, டீச்சர் கத்து கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சா ஃபர்ஸ்ட் நைட் யாரு கத்து கொடுக்குவாங்க? அது நீ கத்து கொடுக்கணும். ஆமா அதுக்குள்ள நாங்க இருக்கோம். எடுத்துன்னு கொஞ்சம் நாங்களே சொல்லி கொடுத்துருவோம். ட்ரைனிங் ஆயிட்டு நீ ஊர் மேல ஊர்